அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் கதைகள் தொகுப்பிலிருந்து ரகசியம் என்ற கதையை பற்றி பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு குக்கிராமத்தில் பாபு, கோபு என்ற 2 பையன்கள் இருந்தார்கள். ஒரே வயதினரான இருவரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தார்கள். பாபு நாணயமானவன், கஷ்டப்பட்டு உழைப்பவன். பெற்றோரும் ஆசிரியர்களும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வான். கோபு வேறு மாதிரி. அவன் சாமர்த்தியம் உள்ளவன், ஆனால் நாணயமில்லாதவன். பரீட்சைகளில் ஏமாற்றுவான். மற்ற பையன்களை பார்த்து எழுதுவான். தன்னை தவிர மற்றவர் மேல் அவனுக்கு அன்பு கிடையாது. ஆனால் வெறும் வாய் சொற்களாலும் புன்சிரிப்பாலும் மற்றவர்களை ஏமாற்றுவதில் கெட்டிக்காரன். பாபு தனக்கு உதவி செய்ய மறுத்ததால் அவனை கண்டால் கோபுவிற்கு பிடிக்காது. திருடுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் பாபுவிடம் அவன் அடிக்கடி உதவி கேட்பான். ஆனால் பாபு எப்போதும் நல்ல காரியங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்றாலும் கேள், சந்தோஷமாய் செய்கிறேன். ஆனால் கெட்ட காரியங்களுக்கு என் பக்கத்திலேயே வராதே என்று சொல்லிவிடுவான். படிப்பு முடிந்த பிறகு கோபு பெரிய நகரம் ஒன்றில் வசிக்க சென்று விட்டான். பாபுவோ கிராமத்திலேயே தங்கி தன் தந்தை விட்டு சென்ற சிறிது நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு சிக்கனமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் கோபுவின் சாமர்த்தியத்தில் ராஜா மயங்கி அவனை பிரதம மந்திரியாக நியமித்துக் கொண்டதாக பாபுவின் காதில் செய்தி விழுந்தது. கோபு யோக்கியன் இல்லை என்பது அவனுக்கு தெரியுமாதலால் அவன் இந்த செய்தியால் சந்தோஷப்படவில்லை. ஆனால் துக்கப்படவும் இல்லை. ஏனென்றால் தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் பற்றி அவன் கவலைப்படுவதே கிடையாது. ஒரு நாள் ஏதோ கிராம திருவிழாவிற்காக பண்டங்கள் வாங்குவதற்காக பாபு நகரத்துக்கு போக நேர்ந்தது. நடுப்பகல் வேளையில் போய் சேர்ந்ததால் அவனுக்கு களைப்பாகவும் தாகமாகவும் இருந்தது. பக்கத்திலே மாளிகை போன்ற ஒரு வீடு இருப்பதை பார்த்து அதற்குள் நுழைந்து பணியாளிடம் ஒரு குவளை தண்ணீர் கேட்கலாம் என்று போனான். அதற்குள் வீட்டுக்காரனே வந்துவிட்டான். ஆ, நீயா பாபு, இங்கே எங்கு வந்தாய் என்று ஆச்சரியத்துடன் வீட்டுக்காரன் கூவினான். அந்த வீட்டுக்காரன் வேறு யாரும் அல்ல, கோபுதான். கோபுவை பாபுவிற்கு அடையாளமே தெரியவில்லை. அவன் தடபுடலாய் ஆடை அணிந்திருந்தான். அருமையான பட்டாடைகள் பளபளக்க, தங்கச் சங்கிலிகளும் வைர மோதிரங்களும் பகலோன் ஒளியில் தகதகக்க, மாணிக்கக்கல் மையத்தில் பதித்திட்ட சரிகை தலைப்பாகை சிரத்தை அலங்கரிக்க, பரங்கி பழமென மெல்ல நடைபோட்டு வந்தான். அவனே பரங்கி பழம் போல் உப்பியிருந்தான். கோபுவிற்கு பாபு வணக்கம் கூறினான். கோபு பதில் வணக்கம் கூறவே இல்லை. ஆனால் மிக குத்தலாய், உன்னை பார்க்கவே அசிங்கமாக இருக்கிறது பாபு. ஐயே, உன் வேட்டி சட்டை தான் எவ்வளவு கேவலம். இவ்வளவு தொலைவும் நடந்துதான் வந்திருப்பாய் என்று நினைக்கிறேன். ஏறி வருவதற்கு ஒரு குதிரை வண்டி வேண்டாம், ஒரு கட்டை மாட்டு வண்டி கூடவா இல்லை? என்னை பார், அசல் ராஜா போல் இருக்கிறேன் இல்லையா? என் உடுப்பை பார், என் வீட்டை பார். தேவலோகத்தார் கூட என்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இவ்வளவு பதவியும் என் திறமையால் வந்தது. உனக்கு மூளையே குறைவு. ஒரு கட்டை வண்டிக்கு கூட வக்கில்லை என்றான். நான் ஏழையாய் இருக்கலாம், ஆனால் போதும் என்ற மனம் எனக்கு இருக்கிறது என்று பாபு மறுமொழி கூறினான். தொடர்ந்து, நான் அறிவில் மந்தமானவன் இல்லை என்பதும் உனக்கு தெரியும். விரும்பியிருந்தால் உன்னைப் போல் பணமும் அதிகாரமும் நானும் அடைந்திருப்பேன். ஆனால் உன் வழிகளை உபயோகிப்பதை நான் விஷமாய் வெறுப்பேன் என்றான் பாபு. உடனே, மூடுடா வாயை, அவ்வளவு சாமர்த்தியசாலி என் வீட்டிற்கு பிச்சை எடுக்க ஏன் வந்தாய்? நான் ஒன்றும் உன் வீட்டுக்கு பிச்சை கேட்க வரவில்லை. தாகமாக இருந்தது, ஒரு குவளை தண்ணீர் கேட்க வந்தேன். உன்னுடைய வீடு என்று கூட தெரியாது. பொட்டு தண்ணீர் கிடையாது. போடா வெளியே என்று ஆத்திரத்தால் குரல் நடுங்க கத்தினான் கோபு. சரிதானப்பா, நான் போகிறேன் என்று பாபு சாந்தமாக கூறிவிட்டு போக திரும்பினான். ஆனால் கோபுவிற்கு அத்தோடு விடுவதில் திருப்தி இல்லை. பாபுவை அப்படியே தூக்கி வெளியே தள்ளும்படி தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்டான். அப்போது பாபுவுக்கும் கொஞ்சம் கோபம் வந்தது. நான் உனக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லை, வீணாய் என்னை அவமானப்படுத்தாதே, கெட்டு போவாய் என்றான். ஐயோ பாவம்! எனக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லையா? பரீட்சைகளில் எனக்கு உதவி செய்ய மறுப்பாயே, அது என்னவாம்? இப்போது ஆசை தீர அவமானப்படுத்துவேன். நீ என்ன செய்துவிட முடியும்? சிறையில் போட்டு விடுவாயோ? நான் அரசரின் பிரதம மந்திரியாக்கும். மற்ற எல்லா மந்திரிகளுக்கும் வேலை கொடுப்பது நான்தான். சேனாதிபதி என் சிநேகிதன், தனாதிகாரி என் மாமனார், தலைமை நீதிபதி என் மைத்துனர். தெரிந்ததா? என்று கோபு கத்தினான். நீங்கள் எல்லோருமே அழிந்து போவீர்கள் என்று மறுமொழி கூறிய பாபுவை தெருவில் தள்ளினார்கள் பணியாட்கள்.
சில மாதம் கழிந்து ஒரு நாள் தாடியும் மீசையுமாய் ஒரு புதியவர் அரசன் தனியே தோட்டத்தில் இருக்கையில் அவரிடம் சென்றார். அழகான பல பொருட்களை அரசனுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு சொன்னார். அரசே, ஒவ்வொரு நாளும் நான் தங்களுக்கு ரகசியமாக 50 தங்க காசுகள் தருவேன். பதிலுக்கு தாங்கள் அரசவையில் இருக்கையில் தாங்கள் காதில் சில நிமிடம் நான் ரகசியமாய் ஏதாவது ஓதுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். ஆகட்டும், இதில் என்ன கஷ்டம் எனக்கு என்று பதில் மொழிந்தான் மன்னவனும். மறுநாள் மந்திரிகள் புடைசூழ ராஜா அரசவையில் இருந்தபோது அந்த புதியவரை பார்த்து கிட்ட வாரும் என கண்சாடை காட்டினான். அருகில் சென்றவர் அரசன் காதோடு ரகசியமாய் சொன்னார். இன்று அற்புதமான நாள். சூரியன் பளிச்சென்று ஒளி வீசிக் கொண்டிருக்கிறான். புதியவர் கிசுகிசுத்துக் கொண்டே கோபுவையும் அடிக்கடி நோக்கினார். பிறகு தங்க காசுகளை அரசன் பையில் ரகசியமாக போட்டுவிட்டு திரும்பினார். பிரதம மந்திரியான கோபு அவர் பின்னாலேயே சென்று பயபக்தியுடன் கேட்டான். மன்னனிடம் சொன்னதென்ன? மாண்புமிக்க ஐயா, அடியேனை அடிக்கடி நோக்கியதும் ஏன்? கொஞ்சம் சொல்லுங்களேன். இதைத்தான் எதிர்பார்த்தார் அந்த புதிய மனிதரும். ஏனென்றால் அந்த ஆசாமி மாறுவேடம் போட்டிருந்த பாபுதான். எனக்கும் ராஜாவுக்கும் எவ்வளவோ ரகசியம் இருக்கும். உமக்கு சொல்ல முடியுமா என்றான் அவன். கோபுவின் பயம் பன்மடங்கானது. மண்டியே போட்டுவிட்டான். பாபுவின் கையில் 100 தங்க காசுகளை திணித்தான். மாலையில் மற்றுமொரு 100 தருவேன், மர்மத்தை மட்டும் சொல்லிடுவீர் என்று கெஞ்சினான். ரொம்ப தயங்குவது போல் பாபு போக்கு காட்டினான். ஆனால் நிறைய மன்றாடலுக்கு பிறகு சொன்னான். விஷயம் மிகவும் தீவிரம். நீர் லஞ்சம் வாங்குகிறீர் என பல பேர் அரசரிடம் புகார் செய்திருக்கிறார்கள். அரசரும் இதை விசாரி என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார். இன்று அரசரிடம் தாங்கள் என்ன சொன்னீர்கள் ஐயா என தவிப்புடன் கேட்டான் கோபு. இன்னும் விஷயத்தை கவனித்துக் கொண்டிருப்பதாய் சொல்லியிருக்கிறேன் என்றான் பாபு. ஏழை மீது கருணை காட்டிடுவீர் ஐயா. 1000 தங்க காசுகள் தருகிறேன் என்று கோபு வாக்களித்தான். பார்க்கலாம் என்றான் பாபு. மறுநாளும் பாபு மன்னனின் காதுக்குள் கிசுகிசுத்தான். இன்று விடியலில் காற்று வடக்கே இருந்து வலுவாய் அடித்து இப்போது வடகிழக்காக நகர்ந்திருக்கிறது. ரகசியம் சொல்லிக்கொண்டே கோபுவை திரும்ப திரும்ப பார்த்தான். அபத்தச் சொற்களை கேட்டு அரசன் தன்னுள் சிரித்துக் கொண்டான். அவனுக்கென்ன, இந்த அற்ப தயவுக்காக அன்றாடம் 50 தங்க காசுகள் கிடைக்கிறதே என்ற ஆனந்தம். தூண்டிற் புழுவினைப் போல் துடிக்கும் நெஞ்சத்துடன் கோபு பாபுவை தொடர்ந்தான். முதலமைச்சர் முறைகேடாக ஒன்றும் செய்யவில்லை என்ற அரசனை இப்போதைக்கு திருப்தி செய்திருப்பதாக கூறினான் பாபு. நடுக்கம் தீர்ந்த கோபுவும் நன்றி கூறி 1000 தங்க காசுகளை சமர்ப்பித்தான். அடுத்த நாள் பாபு வெளியே பனியும் தூற்றலுமாய் இருப்பதாக வேந்தன் காதில் ஓதிய வண்ணம் சேனாதிபதியை திரும்ப திரும்ப பார்த்தான். சேனாதிபதியின் கதையும் பிரதம மந்திரியின் கதை போலவே ஆனது. பாபுவிற்கு இன்னொரு 1000 தங்க காசுகள் கிடைத்தன. அடுத்த சில நாட்களில் எல்லா அமைச்சர்கள், தனாதிகாரி, கடைசியில் தலைமை நீதிபதி ஆகிய அனைவரையும் அவன் கிளியால் ஆட வைத்தான். ஒவ்வொரு நாளும் அரசனுக்கு கொடுத்த 50 தங்க காசுகளுக்கு பதிலாக மொத்தம் 10,000 கறந்துவிட்டான். பிறகு ஒரு நாள் பிரபுக்களும் அதிகாரிகளும் சாதாரண குடிமக்களும் அரசவையில் கூடியிருந்த போது பாபு நின்று கொண்டு சொன்னான். என் அரசே, இத்தனை நாளும் உங்கள் காதுகளில் அர்த்தமற்ற சொற்கள் எத்தனையோ சொல்லி வந்தேன். இன்று இந்த பை அர்த்தமுள்ள ஒன்றை சொல்லும் என்று கூறி அவன் மன்னன் முன்னே பட்டுப்பை ஒன்றை போட்டான். 10,000 தங்க காசுகளின் கீண்கிணி சத்தம் இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல இருந்தது. மன்னவனுக்கு ஆசாமி கொஞ்சம் கிறுக்கு போலும் என நினைத்தாலும் தயவு செய்து சற்று விளக்குவேர் என கேட்டான் மன்னன். நடந்ததை எல்லாம் பாபு சொன்னான். தங்க காசு குவியலை பாரும். உம்மை சூழ்ந்துள்ள பொய்க்கு மெய்யான சான்று இதுவே. முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் மன தூய்மை உள்ளவராய் இருந்தால், தளபதி தம் பணியை உளமாற செய்திருந்தால், தனாதிகாரியும் தலைமை நீதியும் லஞ்சம் வாங்காதவராய் இருந்தால், நான் அவர்களிடம் கூறிய பொய்களுக்கு கிளி பிடித்து நடுங்கியிருக்க மாட்டார்கள் என்றான். தன் அதிகாரிகள் கும்பலில் ஒரு ஆள் கூட பதவிக்கு தகுதியில்லை என்று அரசன் உடனே புரிந்து கொண்டான். எல்லாரும் லஞ்ச ஊழல் பிடித்தவர்கள். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதால் சதா கிளியில் ஆழ்ந்திருந்தார்கள். கோபுவும் அவன் தோழர்களும் கள்ளம் கபடத்தால் கட்டியிருந்த அதிகார கோட்டை மண்கோட்டை போல் சரிந்தது. பாபு முதலமைச்சர் ஆக்கப்பட்டான். மதி தெளிந்த மன்னனின் கீழ் கடமை பற்றுடன் கண்ணியமாய் பணிபுரிந்திட நல்லவர் குழு ஒன்றை பாபுவும் விரைவிலேயே சேர்த்து கொண்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.